ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். XYZ அப்படிங்கிறது ஒரு 3 இலக்க எண். அதே சமயத்தில் இலக்கங்களின் கூடுதல், அதாவது X + Y + Z இஸ் நாட் எ மல்டிபிள் ஆஃப் 3. அதாவது 3 இலக்கங்களையும் கூட்டினோம்னா அந்த கூடுதலானது 3ஆல் வகுப்படாது. அடுத்தது இந்த இலக்கங்களை மாற்றி எழுதுறது, இந்த ஆர்டரில் எழுதணும். XYZ + YZX + ZXY, அதாவது சைக்கிளிக்காக அந்த ஆர்டரில் எழுதணும். அப்படி எழுதும்பொழுது கிடைக்கிற 3 எண்களுடைய கூடுதல் அவங்க கொடுத்துருக்கிற அந்த 4 எண்களில் எந்த எண்ணால் வகுப்படலை அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கணக்கு ரொம்ப சாதாரண கணக்கு. இந்த கணக்கு போகிறதுக்கு முன்னாடி சிம்பிளாக ஒரு நோட் சொல்கிறேன். நீங்கள் எந்த ஒரு இலக்கத்தை எடுத்தாலும் சரி, அல்லது எந்த நம்பர் எடுத்தாலும் சரி, உதாரணத்துக்கு X + X + Xன்னு போட்டிங்கன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு 3X, அதாவது 3 × X. ஸோ இட் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 3. ஆக இந்த கூடுதலை நாம் 3ஆல் வகுத்துடலாம். அதே போல் இதே எக்ஸுங்கிற நம்பரை X + X + X + X + X அப்படின்னு 5 தடவை போட்டிங்கன்னா இதை நாம் 5 × Xன்னு எழுதுவோம். ஸோ இட் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 5. உதாரணத்தை நம்பர் எடுத்து கூட்டி பாருங்கள். 7 எடுத்து கூட்டி பாருங்கள். 7 + 7 + 7 + 7 அப்படின்னு 4 முறை போட்டு கூட்டினோம்னா அதை நாம் 4 × 7 அப்படின்னு எழுதுவோம். ஸோ இட் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 4. அதாவது இதோட வேல்யூ 28. இதை நாம் 4ஆல் வகுத்தோம்னாக்கா 28/4 = 7ன்னு வரும். இப்போ இதே 7 நீங்கள் 5 முறை எடுத்து போட்டிங்கன்னாக்கா 35ன்னு வரும். ஸோ 5ஆல் வகுத்துடலாம். இது வந்து காமன் ரூல், அதுக்கு தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இப்போ அதே போல் இங்கே இந்த நம்பர் எடுத்துக்கங்க. ஏதாவது ஒரு நம்பர் நாம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், XYZ அப்படிங்கிறது 3 டிஜிட். அதே சமயத்தில் இலக்கங்களின் கூடுதல் 3 மடங்காக இல்லை. ஸோ 1, 2, 4ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இலக்கங்களின் கூடுதல் என்ன வரும்? 1 + 2 + 4 = 7. ஸோ திஸ் இஸ் நாட் எ மல்டிபிள் ஆஃப் 3. இப்போ இந்த நம்பரை இலக்கங்களை மாற்றி இந்த மாதிரி சைக்கிளிக்காக எழுதுகிறோம். அதாவது 1, 2, 4 124 இருக்குது. இதை நாம் 2, 4, 1, அடுத்தது 4, 1, 2 இந்த மாதிரி எழுதுகிறோம். அதாவது இந்த ஆர்டரை பார்த்துங்க. 1, 2, 4, திரும்ப 2ல் ஆரம்பிக்கணும். 2, 4, 1, திரும்ப 4ல் ஆரம்பிக்கணும். 4, 1, 2 இந்த மாதிரி சைக்கிளிக்காக வரணும். அப்படி வர்றப்போ தான் உங்களுக்கு எல்லா காலத்துலேயுமே உங்களுக்கு 7, 7, 7ன்னு வரும். வேறு ஒன்றும் இல்லை. இப்போது இந்த 7, 7, 7ன்னு வருது இல்லைங்களா, இதோட மதிப்பு 777. இந்த கூடுதலானது அவங்க கொடுத்துருக்கிற இந்த 4 எண்களில் எந்த எண்ணால் வகுப்படாதுன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த நம்பரை நம்ம காரணிப்படுத்தும் பொழுது 777 = 7 × 111ன்னு எழுதலாம். இப்போ 7ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். இப்போ 111 3ஆல் வகுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 7 × 3 × 37. இதுக்கு மேற்கொண்டு இதை நாம் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அதே சமயத்தில் இந்த X + Y + Z, அதாவது இலக்கங்களின் கூடுதல், அதை இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இலக்கங்களின் கூடுதல் என்ன? 7. 777 7ஆல் வகுக்க முடியும். ஸோ இது உங்களுக்கு ஆன்சர் கிடையாது. அடுத்தது இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 37 ஒரு ஃபேக்டர். ஸோ இதுவும் உங்களுக்கு ஆன்சர் கிடையாது. அடுத்தது இந்த ஃபேக்டர்ஸில் 3 ஒரு ஃபேக்டராக இருக்குது. ஸோ இதுவும் உங்களுக்கு ஆன்சர் கிடையாது. ஆக இதுதான் உங்களுக்கு ஆன்சர். அதே சமயத்தில் இந்த 777 இருக்கு இல்லைங்களா, இந்த இலக்கங்கள் நம்ம கூட்டும் பொழுது 9 மடங்காக வராது. இந்த இலக்கங்களின் கூடுதல் உங்களுக்கு 7 + 7 + 7 = 21 தான் வரும். ஸோ இப்போ 21 அப்படிங்கிறது இஸ் நாட் எ மல்டிபிள் ஆஃப் 9. ஸோ இந்த நம்பரை 9ஆல் வகுக்க முடியாது. அதான் இதுக்கு ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் சொல்லுங்கள். உங்கள் விருப்பத்தை லைக் மூலம் சொல்லுங்கள். மற்றவர்களின் நன்மைக்காக ஷேர் செய்யுங்கள். எங்களை ஊக்கப்படுத்த சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி.